ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராகவி சேனலில் பொங்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தைத்திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் எல்லோர் வீட்டிலும் மகிழ்ச்சி பொங்கி வாழ்வில் இன்பம் பொங்க எல்லாவித இன்பமும் ஆரோக்கியத்துடனும் வாழ இறைவனை வேண்டுகிறேன். பொங்கல் என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பண்டிகையாகும். மிகவும் ஆரவாரத்துடன் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை பொங்கல். முதலில் வரக்கூடியது சூரிய பொங்கல் பற்றி பார்ப்போம். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் கருணை காட்டும் தெய்வமான ஆதித்ய பகவானான சூரியனாருக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு நாள் இந்த பொங்கல் திருநாளாகும். அது எப்போது வைக்க வேண்டும் என்றால் சூரியன் உதயமாகிற நேரத்தில் வைப்பது மிகவும் விசேஷம். முடியாதவர்கள் 12 மணிக்குள் வைத்து விடுங்கள். நல்ல நேரமான முகூர்த்த நேரம் என்று பார்த்தால் இந்த வருடம் 2025 ஜனவரி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8:30 மணியிலிருந்து 9 மணிக்குள் வைக்கலாம். தவறினால் 12:30 இருந்து 1 மணிக்குள் வைத்து விடுங்கள். ஏனென்றால் செவ்வாய்க்கிழமை அன்று 9 to 10 யமகண்டம் வந்துவிடும். மற்றும் பொங்கல் வைக்கும் பொழுது இஞ்சி, வாழை, பூசணி, கரும்பு என்று விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் கொண்டு நாம் நிவேதனம் செய்யலாம். அவரவர் வழக்கப்படி சர்க்கரை பொங்கல் அல்லது அரிசி போட்டு சிறிது பால் ஊற்றி வெள்ளை நிற பொங்கலும் வைத்து வழிபடலாம். அனைத்து விதமான காய்கறிகள் போட்டு குழம்பு வைத்து வழிபடலாம். மறுநாள் மாட்டுப்பொங்கல். மாடு வைத்திருப்பவர்கள் சிறப்பாக கொண்டாடுவர். மற்றவர்களும் இதை கொண்டாடலாம். ஏனென்றால் இது முன்னோர்களுக்கான வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாகும். முன்னோர்களுக்கு சிறப்பான படையல் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்பொழுது அவர்களின் ஆசி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வரக்கூடியது காணும் பொங்கல். காணும் பொங்கல் அன்று பெரியோர்களை பார்த்து நாம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். மற்றும் உற்றார் உறவினர் என்று அனைவரையும் பார்த்து அன்று ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளலாம். இந்த 3 நாட்களையும் நாம் சிறப்பாக கொண்டாடி இறைவனின் அருளை பெறுவோம். நன்றி.